Hello friends, Nuclear Fuel Complex Recruitment 2026 notification release பண்ணிருக்காங்க. Apply online from 21 March to 2nd May 2026. ஸோ ஷார்ட்டா நம்ம பார்த்துடலாம். நிறைய வேகன்சிஸ், நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஆஃபீஸர், சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன், ஃபார்மசிஸ்ட், டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன்ஸ். ஓகேவா? ஸோ ஏஜ் லிமிட் போட்டிருக்காங்க. சயின்டிஸ்ட் ஆஃபீஸருக்குள்ள ஏஜ் லிமிட் 18 to 35. நர்ஸ், சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட். அடுத்தது சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் பி, பேத்தாலஜி டெக்னீஷியன். இவ்வளவு இருக்கும். 18 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் உள்ள கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்மசிஸ்ட் டெக்னீஷியன் இவங்க ரெண்டு இருக்கும். 18 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் உள்ள கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கேட்டகரி வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. சயின்டிஸ்ட் ஆஃபீஸருக்கு ஜென்ரல் கேட்டகரி 2, ஓபிசிக்கு 1. நர்ஸ் 8 வேகன்சிஸ், எஸ்சிக்கு 1, ஜென்ரல் கேட்டகரி 8, ஓபிசி 1, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 1, டோட்டல் 11. சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் டோட்டல் 1, எல்லாமே ஜென்ரல் கேட்டகரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. சயின்டிஸ்ட் ஆஃபீஸர், ஜென்ரல் டியூட்டி, மெடிக்கல் ஆஃபீஸர் இவங்களுக்கு மட்டும் எம்பிபிஎஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க. மினிமம் 1 year ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் எம்பிபிஎஸ் மேண்டேட்டரி இன்டர்ன்ஷிப் செய்திருக்கணும். ஓகேவா? நர்ஸ், சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் பி, பேத்தாலஜி டெக்னீஷியன், ஃபார்மசிஸ்ட், டெக்னீஷியன் பி. ஸோ இவ்வளவு இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஓகேவா? ஸோ அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சு அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னெல்லாம் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி டெஸ்ட், அட்வான்ஸ்ட் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட். ஓகே, மேத்தமெட்டிக்ஸ்ல 20 கொஸ்டின், சயின்ஸ்ல 20 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ்ல 10 கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட் ஆஃப் த ஸ்டேஜ் 2 அட்வான்ஸ்ட் ஷீட் வில் பி எவாலுவேட்டட் ஒன்லி ஆன் திஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ குவாலிஃபை. ஸ்டேஜ் 1 எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஸ்டேஜ் 2 எக்ஸாம்ல பேப்பரை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. Test will comprises of 50 multiple choice questions with 3 marks awarded for each correct answers and 1 mark deducted for each incorrect answers. So ஒரு கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க், 1 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க, லெஸ் பண்ணிடுவாங்க இன்கேஸ் அது தப்பா இருந்தா. ஓகேவா? ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா 30% ஆஃப் மார்க் அபோவ் 30% ஸ்கோர் பண்ணா, ரிசர்வ்டு கேட்டகரிஸா இருந்தீங்கன்னா 20% above ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? So skill test based on the merit list prepared after stage 2 candidates in each post will be shortlisted for skill test. So stage 2 exam clear பண்ணீங்கன்னா stage 3 க்கு வந்துடலாம். Number of candidates shortlisted for skill test would depend upon the number of candidates qualifying stage 2. ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 2ல வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹையா மார்க் எடுத்து குவாலிஃபை ஆகிறாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இவங்க வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து குவாலிஃபை பண்றதுக்கு ஸ்டேஜ் 3 ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ பட் ஷால் நாட் எக்ஸீட் 5 times த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஸோ இப்போ ஒரு 10 வேகன்சி இருக்குன்னா அது வந்து 50 பேர் தான் கூடுவாங்களே தவிர அதுக்கு மேல அவங்க கூட மாட்டாங்க. ஓகேவா? The skill test will be conducted on a go no go basis for qualifying the candidates. So OBC category இருந்தீங்கன்னா 3 years relaxation, SC னா 5 years, PWBD னா 10 years. ஓகேவா? அப்ளை பண்ற லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டி ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்னைக்காக லாஸ்ட் டேட் போட்டிருக்காங்க. பட் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னா 5ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இங்க ரிவைஸ்ட் ஓகே இதா இருக்கு. சாரி 2/5 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ரிவைஸ்ட் டேட் அண்ட் டைம் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் 2/5/2026. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.